இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு, இன்னொரு வாட்டி வாசிக்கமா, தெளிவா வாசிக்கமா, சத்தமா. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே 40 நாள் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் இருந்தார். போதும். இதுக்கப்புறம் தான் பிசாசின் கதை, பிசாசு ஜெயிக்கிற கதைலாம் வருது. இயேசு எதுல நிரம்பினாரு? எதுல நிரம்பினாரு? என்ன ஆவி? பரிசுத்த ஆவியினால நிறைந்தவரா. இயேசு எதுல நிரம்பி இருக்க? பரிசுத்த ஆவி. இயேசுவே பெற்றிருக்கும் போது நீ பெறக்கூடாதா? நீ பெறக்கூடாதா? பெறணும், பெறணும். இயேசுவே அதை நம்மளுக்கு காட்டி கொடுத்து போயிருக்கிறார். என்ன வழி காட்டி இருக்கிறார்? நான் எப்படி ஞானஸ்தானம் எடுத்தனும் நீ அப்படி எடுக்கணும். நான் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றனும் நீ அப்படி பெறணும். ஏன்னா அந்த பரிசுத்த ஆவி தான் வனாந்தரத்துக்கு டிராவல் பண்ண வைக்குது, நடத்துகிறார். அந்த பரிசுத்த ஆவி வனாந்தரம். வனாந்தரம்னா மிருகங்கள் சஞ்சரிக்கிற இடம், விஷ பூச்சிகளும் காட்டு விலங்குகளும் இருக்கிற இடத்துல அந்த ஆவியானவர் இவரை கொண்டு போய் 40 நாள் வச்சார். பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். பேயை கண்டு அலறக்கூடாது, பிசாசை கண்டு அலறக்கூடாது, துஷ்ட மிருகங்களை கண்டு அலறக்கூடாது. உன்னால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். சாப்பிடாம குடிக்காம தண்ணி குடிக்காம சாப்பிடாம 40 நாள் இருக்க முடியும்ன்றத பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்து நடத்தினார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர்னால நடத்தப்பட்டார். பரிசுத்த ஆவியினால அவரு நிரம்பினார். நீங்களும் உங்க தனிப்பட்ட விதத்துல, தனி ஜபத்துல வீட்டுல இருக்கும் போது அந்த ஆவியானவர் என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. அப்பதான் இந்த அந்த மூதேவி ஆவி போகும். அல்லேலூயா. அந்த அசதி ஆவி போகும். அல்லேலூயா. அந்த சோர்வின் ஆவி போகும். அல்லேலூயா. அந்த பொல்லாத கெட்ட ஆவி போகும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்போ வரும்? அந்த பயத்தின் ஆவி போகும். பயம் 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 பொல்லாத ஆவி. அது உன்னை பயமுச்சு திகில் விட்டு பகர வச்சிடாங்க. அப்ப இதெல்லாம் எப்போ போவோம்? நீ அந்த அபிஷேகம் பெறணும். அந்த பரிசுத்த ஆவியை நீ பெறணும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தாங்க. என்னான்னு கேட்டாங்க, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இருக்குது, சூசைடு, இறந்து போயிடுச்சு. வீடே திகிலாகுது, வீடே திகிலாகுது, நடுக்கம், ஒருத்தரும் நடுங்குறாங்க. சூரியன் இருக்கிற வரைக்கும் தைரியமாகுது. சூரியன் மறிய இருட்டு ஆவ காப்ரா கிளம்புது. வீட்டில் தங்க மாட்டுறாங்க. சொந்தக்கார வீட்டுக்கு போய் தங்குறாங்க. ஐயோ எங்களால் வீட்டில் இருக்க முடியல சார். ஏன் வீட்டில் இருக்க முடியல அப்படின்னா, என்னவா அந்த செத்த ஆவி அங்கே தான் உள்ளாத்துது அப்படின்னு. சரி ஓகே. அப்புறம் என்ன, 3 நாள் ஊழியக்கார் வந்தாங்க. ஒரு ஊழியக்கார் வந்தாரா, ஜபம் பண்ணி அந்த அறையில் தண்ணி தெளிச்சு பொல்லாத ஆவியன்னு எல்லாம் சொல்லிட்டு கட்சியில் போகும்போது என்னான்ட்டாரா, அந்த ஆவி அங்கே தான் இருக்குதுன்ட்டார். ஜபம் பண்ணி தண்ணி தெளிச்ச பிறகு என்ன பண்ணியிருக்குன்னா, போயிடுச்சு, தைரியமா இருக்குன்னு சொல்லியிருக்கு. அவர் என்ன பண்ணிட்டுக்கிறாரு, அது அங்கே தான் இருக்குதுங்க அந்த ஆவியே அப்படின்னு. இன்னொரு லேடி தீர்க்கதரிசி, பயங்கரமான லேடி, அவங்க தீர்க்கதரிசி நல்லா சொல்லுவாங்க. அவங்க வந்து ஜபம் பண்ணி எதோ சொல்லி கட்சியில் என்னன்னாங்க, அந்த ஆவி அந்த ரூம்ல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த வீட்டுக்காருக்கு இன்னும் திகில் மேலே திகில். இன்னொரு தீர்க்கதரிசி, ஒரு சின்ன ஒரு 25 வயசு ஒரு வாலிபவன் தீர்க்க தரிசன வரங்கள் பெற்றுருவான். அவரை கூட்டின்னு வந்தான், ஜபம் பண்ணார். ஜபம் பண்ணிட்டு சொன்னார், அந்த ஆவி இங்கே தான் இருக்குது, அது என்கிட்ட பேசுது, என்னை இங்கேருந்து தட்டாத நீ போ அப்படின்தான். அந்த ஊழியக்காரிய அது சொல்லிதான், என்னை தட்டாத நீ போயிடு, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிதான். அவர் சொல்லிட்டு அதை போயிட்டார். இன்னொரு அம்மா ஜபக்கூட்டம், அந்த 16 நாள் ஆனவனா வைப்பாங்க இல்லையா, காரியத்தில் ஜபக்கூட்டம் வச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா இந்து, அவங்க வந்து அந்த ஜபக்கூட்டத்தில் அந்நிய பாஷைலாம் நிரம்பி இருக்கிறாங்க. பக்கத்தில் இந்த அம்மாவும் ஆவியில் நிரம்பிட்டுக்குது. எந்த ஆவியில் நிரம்பிச்சுன்னு தெரில, ஃபுல்லாக குங்குமம் போட்டோட வந்துக்குது. அது நிரம்பி கரெக்டாக அந்த வீட்டை, அந்த ரூமை காட்டுதான், ஈந்தான் பல்ல கட்சிக்குன்னு ஈந்தான். அதுதான் எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, இன்னும் ஜெபிக்கிறவங்களும் அங்கே இருக்குதுன்ட்டாங்க. ஒரு இந்து லேடியும் ஆவியில் நிரம்பி இப்படியே கையை காட்டி பல்ல கடிச்சிட்டு நரன்னு பல்ல கடிச்சிட்டு போயிடுச்சு. அவங்களுக்கு ஒரே திகில், குடும்பத்துக்கே ஒரு பயம், நடுக்கம். 6 மணி ஆனால் எல்லாத்தையும் மூட்டை மூச்சை கட்டிக்கின்னு சொந்தக்கார வீட்டில் படுத்துக்கிறோம். திருப்பி மறுநாள் ஒரு 8 மணிக்காக தான் போகிறதான் பகல். அதுவும் அந்த ரூமை சாத்தி வச்சுக்கிறதாம். அந்த ரூமில் எதுவும் பொருள் எடுக்க போனாலும் கூட பயம் 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 சொன்னாங்க. கூப்பிட்டாங்க, போனேன், ஜபம் பண்ணேன். ஜபம் பண்ணி, அந்த ஆவியே நீங்கள் இருக்காத, அந்த ஆவி மண்டலத்துக்கு போ, உனக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது. ஆவிகளுக்கு செத்த பிறகு அது ஆவி மண்டலத்துக்கு தான் போகணும். ஆவி தன்னை தந்த
தேவனிடத்துக்கு போனோம், அது ஒரு ஆவி மண்டலம் இருக்குது, அங்கே நீ போ அப்படின்னு சொல்லி ஜெப்சினாக்கிறேன். அலமாரியில் அந்த பாக்கெட்டு, அந்த கேலண்டர், கிழிக்கிற கேலண்டர் வச்சிருக்காங்க. அதை தள்ளி விட்டு போகுது. நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அது தள்ளின உடனே இவங்களுக்கெல்லாம் இன்னும் காபரா, ஐயோ அந்த ஆவி இங்கே தாக்குது பாரு, தள்ளுது பாரு, கோபப்படுது பாரு, ஆக்ரோஷமாக்குது பாரு. அப்போ நான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு சொல்லிட்டு வந்தேன், தள்ளி விட்டு போகிறத போகிற. இப்போ நம்ம வெளியே போகும்போது சண்டை கிண்ட போட்டுன்னு ஏதாவது மூஞ்ச கட்டினா போகும்போது கதவு டப்பால் நடிச்சிட்டு போவோம், பார்த்துக்கிறீங்களா? நீங்கள்லாம் செஞ்சது இல்லையா? கதவை டொம்மால்னு சாத்தி விட்டு போவோம், எதனா பார்த்துட்டு ஜோரை தள்ளிட்டு போவோம், சேரை எடுத்து தள்ளி விட்டு போவோம். அது மாதிரி அதை பிசாசு போகிறத போகிறது அந்த கேலண்டர் தள்ளி விட்டு போயிடுச்சு. அவங்களுக்கு என்ன இருக்குது சார்? நான் சொன்னேன், போகிறதும் போகிற தள்ளி விட்டு போய்க்குது, அது போயிடுச்சு, கிளியர் சரியாயிடுச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அல்லேலூயா. அது அங்கே தான் இருக்குது. அவங்களுக்கு என்ன சொன்னேன் நான்? ஏற்ற நேரத்தில் சொல்லப்படுற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கிற பொற்பலத்துக்கு சமானம். ஏற்ற நேரத்தில் சொல்ற வார்த்தை, இடம் பொருள் ஏவல்ன்றாங்களே, அந்த மாதிரி ஏற்ற நேரத்தில் ஒரு வார்த்தை நறுக்குன்னு அவங்களுக்கு தைரியத்தை உண்டாக்குற ஆவி நம்முடைய தேவனுடைய. அப்போ அவங்களுக்கு வந்தவங்களாம் அங்கே தாங்க சொல்லிட்டு போனாங்க, இவர் மட்டும் போயிடுச்சுன்றாரு. 2 நாள் தங்கினாங்க, அவங்களுக்கே புரிஞ்சிச்சு, கிளியர் ஆகிட்டு தாங்குது, ஒன்றும் தெரியல, எல்லாம் நிம்மதியாக தூங்கினாங்களாம் பாருங்க. அல்லேலூயா. அந்த ஆவியே அங்கே இருந்தாலும் நான் உனக்கு என்ன சொன்னேன்? போயிடுச்சு போனேன். அப்போ அந்த தைரிய வார்த்தை அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உண்டாக்குறது. இப்போ வந்தவங்கெல்லாம் பயத்தை, அங்கே தாங்குது நான் சொன்னேன், எங்கே தாங்குதுன்னாங்களே, அது போகுதுன்னு சொன்னாங்களா? வச்சாங்களா? கிடையாது. ஆனால் நான் அது போல இருந்தாலும் நான் என்ன சொன்னேன்? இங்கே தாங்குது, அது போயிடுச்சு, அது நீ தைரியமா இருங்க. அவங்களுக்கு அந்த தைரியத்தில் என்ன பண்ணாங்க? நடமாட ஆரம்பிச்சாங்களாம், அந்த ரூம்ல படுக்க ஆரம்பிச்சாங்களாம். சூப்பராக தைரியம் வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி எந்த ஆவி? பயத்தின் ஆவியே பெறாமல் அன்பும் பலனும் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகியாரத்தின் ஆவியும் பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவி வரும்போது எல்லா பயமும் நம்மளை நீங்களாகுது. இந்த அபிஷேகம் நீ பெறாததுனால தான் அவங்க யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க, கிறிஸ்தவங்க, அவங்க பாஸ்டரும் பயங்கரமான பாஸ்டரு, அந்த மாதிரி ஒரு சபைக்கு போற ஆளு பயப்படுறாங்க. காரணம் என்ன? அபிஷேகம் பெறல. நீ பிசாசு தருத்துனா நீ பிசாசுக்கு பதிலா பயப்படுற. அல்லேலூயா. பாட்டு மட்டும் பாடுற, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்தன் ஆவியால். சுபாவங்கள் மாறணும், எண்ணங்கள் மாறணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவர் உள்ள வச்சிக்கின துக்கப்படுத்தக்கூடாது. அப்போ இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அப்போ பெறும்போது இந்த உலகத்தில் நாம ஜெயிக்கிறோம். நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், ஞானத்தை கொடுக்குற ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவர் தான் உனக்கும் எனக்கும் அடையாளம். இந்த ஆவி இல்லைன்னா தேவன் நம்மளை அங்கே சேர்க்கறது சந்தேகம். மீட்கப்படும் நாளுக்கென்று இதுதான் முத்திரை, இதுதான் சீல், நம்மளுக்கு இதுதான் அடையாளம். இந்த அடையாளம் நம்மளுக்கு இருந்தாதான் உள்ள என்று அந்த ஆவியானவர் சொன்ன, ஆமா இவன் என்னை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில நீதியை செய்தான், நியாயத்தின்படி வாழ்ந்தான், பாவத்துக்கு விலகி வாழ்ந்தான் அப்படின்றத அந்த ஆவியானவர் தான் நம்மளை குறித்து சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இயேசுவும் எப்படி பண்ணாராம்? இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்ப ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அதுக்கப்புறம் தான் பிசாசு வந்து அவரை சோதிக்கிறான். பசி ஆயிடுச்சு, 40 நாள் முடிஞ்சிடுச்சு, இந்த கல்லை ரொட்டியாக்கி சாப்பிட்றான். வாடா மனுஷன் வார்த்தையினால பிழைப்பான்றார். பிசாசுகிட்ட டீல் பண்றாரு பாரு. என்ன டீலுங்க பாருங்க, ஃபைட் பண்றாரு, வசனத்தையே சொல்லி அடிக்கிறாரு அவர். மேல இந்த கீழே குதி, உன் காலுக்கு ஒன்றும் ஆகாதுலாம். கடவுளை டெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, கடவுளை டெஸ்ட் பண்ணாது போடான்றார். அப்போ இந்த உலகமே உனக்கு தரேன், என்னை காலில் வணங்கிடுன்றார். உலகமே கடவுளை தானே வணங்கணும் அப்படின்றத ஃபைட் பண்றாரு. அதோட பிசாசு விலகி போயிட்டாங்க. நீ இன்னும் ஏன் நம்மளுக்குள்ள அந்த யாரோ சைவினை வச்சிட்டாங்க சார், அந்த ஆவி அட்டாக் பண்ணுது சார், யார் செத்த ஆவி பிடிச்சிக்கு சார். இந்த ஆவியெல்லாம் எப்படி வந்து உன்னை பிடிக்குது? உனக்குள்ள எந்த ஆவி இல்லை, அது இருந்திருந்தா அதெல்லாம் வருமா? வீட்டில் நாய் ஜாக்கிரதை ஒரு போர்டை போட்டு பாரு, யாருன்னா அந்நிய மனுஷன் வருவானா? ஐயோ பயப்படுவான் பாரு. நாய் இருந்தாலே பயப்படுவான். ஐயோ நாய்க்கு தான் கட்சியில போதுறா அப்பாடா. ஏன் சென்னையிலலாம் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்கான். நாயே இல்லைனாலும் போர்டை தொங்க வச்சிருக்கான். ஏன் சொல்லு? திருடன் வரும்போது போர்டை பார்த்தாலே நாய்க்கு தான் இந்த வீட்டுக்கு போகக்கூடாதுடா. நாயே இருக்காதுங்க, போர்டு மட்டும் மாட்டி வச்சிருப்பான். யோசனை பண்ணி பாருங்க. இல்லைன்னா ஒரு குட்டி நாயை வளர்த்து அதை கொலிச்சிங்கன்னா கிடக்கும் பாருங்க. அப்போ என்ன வேணா நாய்க்கு தான் அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுடான்னு பயப்படுவோம்.
அப்ப பாருங்க, அதே மாதிரி ஒரு நாய் இருந்தாலே உள்ள போகக்கூடாதுன்னு ஒரு திருடன் பயப்படுறான். போது நமக்குள்ள ஒரு தேவ ஆவியானவர் இருந்தா அந்நிய ஆவி உள்ள வருமா? செத்த ஆவி உள்ள வருமா? அந்த பிசாசு உள்ள வருமா? உன்னை பயமுறுத்துமா? மந்திர ஆவி உனக்கு வரமா? மந்திரா பண்ணிட்டாங்க செய்வேனா, அது உனக்கு பலிக்குமா? பலிக்கவே பலி. ஏன்னா இந்த ஆவி உனக்குள்ள இருக்கும்போது அந்த தீய சக்தி வராது. இல்லையா? அடுத்த வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் என்ற ஒரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.